ப்ரோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா சாப்பிட சொல்லுங்க ப்ரோ. சாப்பிட்ட பிறகு அதில் விஷம் கலந்துருன்னு சொல்லுங்க ப்ரோ. அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். அவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. சரி நீங்கள் ஆசைப்பட்டதுனால பண்ணிட்டா போச்சு. வாங்க என் மச்சானுக்கு கால் பண்ணலாம். எங்கடா இருக்கிறா? சரி வாயாண்டா, பிரியாணி வந்துக்கிறா, சாப்பிடலாம் வாயாண்டா. டேய் பிரியாணி வேணுங்கிறா, நம்ம மைனர் போகலான்டா, வா சாப்பிடலாம் வாடா. டேய் மச்சான் நிஜமாலே பிரியாணி வாங்கி வந்துடுறேன். நான் பிரியாணி சாப்பிட்டேன் கடையில். சரி உன் ஞாபகமாக இருந்ததா, அதனால உனக்காக பிரியாணி வாங்கி வந்துடுறேன். வா சாப்பிடலாம் வாடா. நான் மைனர் போகலான்டா தான். வா மச்சான் கோச்சி வேற வாடா, பிரியாணி இது வாடா. என் மச்சான் வேற வந்துனுக்குறான். நீங்கள் என்ன நடக்க போகிறேனே தெரில. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. என்னப்பா ஆச்சரியமா இருக்குதா? பிரியாணி வாங்கி வந்துடுறா? இனிமேல் நீ தான் பிரியாணி வாங்கி தர. சரி அதனால இன்னைக்கு நான் உனக்கு வாங்கி தரமேன்ட்டு வாங்கி வந்தேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியா? எப்பவுமே என் இடத்துக்கு போன வச்சு காசு அனுப்பின சொல்லியிருப்பேன். என்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இருந்தது உனக்கு பார்த்த உடனே ஞாபகமாக இருந்ததா? பிரியாணி பார்த்த உடனே அதனால உனக்கு வாங்கி வந்தேன். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்றா. இந்த தண்ணி தந்து சாப்பிடுந்தா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு